அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு முதல் நட்சத்திரம் நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல் நட்சத்திரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ரைட்டுங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க மற்றவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினின்னு ஹெட்டிங் போட்டுக்குங்க. இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். கோமாதா இருக்கு இல்லையா, அந்த கோமாதா மேலே சிவன் இருப்பார். அதான் நம்ம புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு இதே அதுதான் போட்டிருப்போம். இந்த மாதிரி படத்தை வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ஸ்கிரீன் சேவரில் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. கோமாதாவுடன் உள்ள சிவன். அதாவது பிரம்மா வந்து சிவன்கிட்ட வந்து மருந்துகளை கற்றுக்கொள்கிறார், தேவர்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக. அவரை கற்றுக்கொண்ட பின்னாடி இவர்கிட்ட இந்த மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. யாரும் அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி தேவர்களே பொதுவாக சிவனோட வம்சாவளின்னு தான் சொல்லுவாங்க. என்னங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முனிவர்கிட்ட போய் எங்களுக்கு அந்த மருந்து சொல்லி கொடுங்கன்றாங்க. இல்லை சொல்லி கொடுத்தோம்னா என்னோட தலை வெடிச்சிடும், அந்த மாதிரி ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு. இல்லை சொல்லி கொடுத்துருங்க, தலை வெடிச்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த உயிர் பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தேவர்கள், அதாவது அவங்கள்ட்ட இருந்து இவங்க அந்த மருத்துவத்தை பெற்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் சூரியனுக்கே ஒளி குன்றியதாக சொல்லுவாங்க. அப்போ இவங்க தான் அந்த ஒளியை வந்து சரி பண்ணி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ சூரியனுக்கே லைட்டு போட்ட ஆளுகன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சூரியனுக்கே மருத்துவம் பார்த்தவர்கள் இவர்கள். அதனால தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜீன்லேயே வந்து மருத்துவ குணம் இருக்கும். அவங்க உடல்லையே மருத்துவ குணம் இருக்கும். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படித்தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் மேக்சிமம் பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு மாதிரி பள்ளம் ஒழுகாது அவங்களுக்கு. இந்த நெத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புடப்பாக இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக தெரியாது, பார்த்தோன்னே தெரியும். முதல்ல குழந்தைகளாக இருக்கும்போது நிறைய முடி இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே வயது அதிகமாக 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 அப்படியே முடி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது முடியை வச்சு அழகாக சொல்கிற மாதிரி இருக்காது அந்த முடி. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கா? வேகமாக போகிறோன்னா பாயிண்ட் 1 2 3 அப்படின்னு போட்டுட்டு வாங்க. சரியா? ரொம்ப வேகமாக போனேன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மருந்து வாசனை வருதுன்னா அது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வீடுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா? போன வருஷம் வாங்கினது இந்த மருந்து, இது இந்த வருஷத்தில்
ஜனவரியில் வாங்கினது, இது டிசம்பரில் வாங்கினது, இது மார்ச்சில் வாங்கினது, அப்படியே மருந்தை பூரா அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. தூக்கி போடவே மாட்டாங்க. அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு முன்னாடி தூக்கி போடாமல் வச்சுருப்பாங்க பார்த்துக்குங்க. யாரார் வீட்டில் அஸ்வினி இருக்கு? ஆமா, இப்ப நான் சொல்றதெல்லாம் ஆமா ஒத்து வருது, ஒத்து வரல நீங்க சொல்லிட்டே வரணும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் ஆடியோ ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, ஆடியோ கட் பண்ணு. ஸ்வேதா நீ ஆடியோ கட் பண்ணு. 2 ஆடியோ ஓபன் பண்ணாத, ஒன்றை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. அதாவது குதிரை தலை மாதிரி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம வான்வெளியில் பார்க்கலாம். குதிரையோட தலை இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம். அதனால தான் இவங்களுக்கு அந்த குதிரையோட எல்லா குணமுமே இருக்கும். நம்ம என்னதான் நீங்கள் புல்லு போட்டாலும் சரி, கொள்ளு வச்சாலும் சரி, டக்குன்னு பழகாது. போர் அடித்தா ஒரு உத கூட கொடுக்கும். என்ன குமார் சார், வீட்டில் அஸ்வினி போல இருக்கே? அஸ்தமா? ரைட். இது எப்படி இருக்கும்னா, ஒரு குதிரையோட முகம் வடக்கு பார்த்துருக்கும், ஒரு குதிரையோட முகம் கிழக்கு பார்த்துருக்கும். 2 முகமும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப இவங்களுக்கு 2 விதமான குணங்களை உடையவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நேருக்கு நேரம், கிழக்குனா மேற்கு இருக்கணும், வடக்குனா தெற்கு இருக்கணும்ல. வடக்கும் கிழக்கும் முகமுடைய முகமாரி தெரியும். 2 முகம், 2 குதிரைகள் வந்து, ஒரு குதிரையோட முகம் வந்து வடக்கு பார்த்துருக்கும், ஒரு குதிரையோட முகம் கிழக்கு பார்த்துருக்கும். அப்ப ஜோடியா இல்லாம வித்தியாசமா இருக்கு பாருங்க. மேக்சிமம் ஜனவரி 20ஆம் தேதி வந்து நமக்கு பார்க்கலாம். ஜனவரி 20ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர கூட்டங்களை நம்ம வான்வெளியில் நம்ம உச்சந்தலைக்கு மேலே பார்க்கலாம். எப்போ? ராத்திரி தான் பார்க்க முடியும், பகல்லையா பார்க்க முடியும்? ராத்திரி மேலே மொட்டை மாடியில் கட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த சந்திரன் அந்த நட்சத்திரத்து மேலே ஊர்ந்து வரும்போது அது தெற்கு பகுதியை நோக்கி நம்ம பார்த்தோம்னா கிடைக்கும். சூரியனுக்கு இவங்க குதிரை ஓட்டுவாங்க, அது தெரியுமா? இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சூரியனுக்கு இவங்க குதிரை ஓட்டுவாங்க. சூரியனோட இது வந்து 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருவார்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா 2 குதிரைகள் பூட்டின தேர்ல வந்தாருன்னா அது அஸ்வினி தேவர்கள் தேர் ஓட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்ப இதை போய் நம்ம சூரியன் தேர்ல வர்றதை நம்ம பார்க்க முடியுமா? அதனுடைய மீனிங் என்ன? 7 குதிரைகள் இருக்குதா? நம்ம குலதெய்வ பிரசன்னம்லாம் சொல்லியிருக்க முடியா? அப்போ 4ஆம் இடத்து சூரியன் உட்கார்ந்துருக்காருன்னா 7 குதிரைகள் இருக்கணும். நம்ம ஒரு டைம் பிரசன்னத்தை எடுத்தோம், ரைட்டா? அதே மாதிரி 2 குதிரைகள் கூட இருக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 2 குதிரை வந்துச்சுன்னா அது சூரியனாக பாவிக்கணும், 7 குதிரை வந்துச்சுன்னா அது சூரியனாக பாவிக்கணும். அப்போ இந்த 2 குதிரை வருது. ஒருத்தர் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல நம்மகிட்ட ஒரு பிரச்சனை கேட்கிறாரு, 2 குதிரை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு சீன் டிவிலையோ அல்லது ஏதோ ஒன்றில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மருத்துவ குணம், மருத்துவர் உங்களை தேடி வருவார் அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம அதுக்கு இந்த பாயிண்ட்கள்லாம் தேவைப்படும். இவங்க என்ன படம் வச்சுக்கிறணும்? குதிரையை சின்னமாக வச்சுக்கிற மாதிரி படம் வச்சுக்கிறணும். நீங்கள் பொதுவாக வந்து புதன் யாருக்கு வலுத்திருக்கோ, உங்கள் வீட்டில் யாருக்கு வலுத்திருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் குதிரை படம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கடகராசின்னா வீட்டில் குதிரை படம் இருக்கும், ஆயில்ய நஸ்திரம்னா குதிரை படம் இருக்கும். புதன் தான் குதிரைக்கு அதிபதி. ஆனால் இது வந்து அஸ்வினிக்கு நம்ம குதிரையை சின்னமாக பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சின்னம் எதுன்னா அன்னப்பறவை. அன்னப்பறவையோட போட்டோவை நீங்க எடுத்து வச்சுக்கணும்.
அன்னப்பறவை எதை குறிக்கிறது? காதலை சிம்பிளாக குறிக்கிறது. அப்போ ஒரு காதல் கை கூடணும், அல்லது கணவன் வந்து என் மேலே எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்காரு, அல்லது மனைவி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க மனைவி என் மேலே எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளே இருக்காங்க. இதுக்கு என்ன வசியம் சொன்னால், அன்னப்பறவையை 2 அன்னப்பறவையை ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொஞ்சம் மாதிரி படங்கள் இருக்குது. அதை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே சுபிச்சம் கிடைக்கும். ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறியா அஸ்வினி நட்சத்திரத்துக்காரன், ரைட்டுங்களா? நோட்டு அட்டை போடுறோம் இல்லையா, அதில் குதிரையோட படத்தை நீங்கள் ஒட்டி வச்சு பாருங்க, அவன் வேகப்படுத்த ஆரம்பிட்டான். அதே மாதிரி வேலை கிடைக்கல, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அவங்க படுத்துருக்கிறதுக்கு நேராக ஒரு குதிரையோட படம் ஒட்டணும். நீங்கள் இதெல்லாம் வந்து சைக்காலஜி, சரிங்களா? நீங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும். வசியம் பண்ணுறதுக்கு சொல்லிட்டோம். ஒருத்தர் சோம்பேறித்தனமாக இருந்து அவனுக்கு பூஸ்டப் பண்ணுறது சொல்லியிருக்கிறோம். மனசு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு கோமாதாவுடன் இல்லை சிவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். இறை வழிபாட்டுக்கு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க உடனே இன்னைக்கு செய்ய வேண்டியது, நாளைக்கு காலையில் போகிறீங்க, ஒரு பூந்தொட்டி வாங்குறீங்க, சாமந்தி பூச்செடி வாங்குறீங்க, ரைட்டா? அந்த சாமந்தி பூச்செடி பூக்கும் காலங்களில் பூரா உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய காலம். எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ரைட் சைடில் தான் நான் சொல்கிறது பூரா எழுதணும். லெஃப்ட் சைடில் நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன், அதெல்லாம் லெஃப்ட் சைடில் எழுதணும். இந்த எந்த பூ, எந்த மரம், எந்த பறவை, எந்த விலங்கு, இந்த 4 விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இந்த 4 பேருக்குமே எப்பெல்லாம், இப்போ மரம்னா என்ன செய்வோம், பூத்து காய்க்கும் இல்லையா, செடி பூக்கள் சொல்கிறோம் இல்லையா, பூக்கள் எப்போ பூக்கும், சீசன் இருக்கு. இப்போ இந்த சாமந்தி பூ சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ பயங்கரமாக பூத்துக்கிட்டு இருக்கும். சாமந்தி பூ பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த சாமந்தி பூ வந்து நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கும் போது, ஒரு திருமணமே ஆகலை அப்படின்னாக்கா அந்த பூ பூக்க ஆரம்பிக்கிற காலத்தில் மாப்பிள்ளை வர ஆரம்பிக்கும். இல்லாட்டி என்ன செய்யும், அந்த பூ பூக்காது. நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட கண்டினியூவாக போகிறோம். அந்த செடி வந்து பூ பூத்துருச்சுனாவே அங்கே வந்து குறைகள் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், சாமந்தி பூ இப்போ காலங்களில் நம்ம எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அங்கே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். எல்லா பூஜைக்கும் நீங்கள் சாமந்தி பூ தான் பயன்படுத்தணும். அப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். என்னங்க, தேவார பாடல், அஸ்வினியை பற்றின பாடலை வந்து நீங்கள் ஸ்லோகமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி மந்திரம் ஒன்று இருக்குது. அஸ்வினியே வந்தருள்க, விசுக்கனின் கடை கண் அருளை, வீசிட துன்பம் இனி இல்லை, ஜோதிதான் யோக ரகம், அதுவே வாக ராகமும் ஆச்சுதே, நீ அருட்பெருஞ்சோதியுடன் வருகவே, வந்து எனக்கு நீ பெற்ற சுகத்தை தந்தருள்க, வேண்டினேன் நின்னருள் தருகவே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்ததை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வந்தாங்கன்னா போதும். என்னங்க, எல்லா விதமான சுபிச்சம் இருக்கு, அதுக்கு ஒரு எந்திரம் இருக்கு. அந்த எந்திரத்தையும் நம்ம குரூப்பில் ஃபோட்டோ பிடிச்சி போடுறேன், ரைட்டா? அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. உண்மையிலே நீங்கள் வந்து இப்போ நம்ம பரிகாரங்கள் நம்ம ஜாதக ரீதியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம கொடுக்குற பரிகாரங்கள் பூராமே நமக்கு தோன்றின யோசனை மூலம் தான் கொடுத்தோமா ஒழிஞ்சு எந்த மூல நூலிலிருந்து நம்ம எடுக்கவே கிடையாது. எந்த மூல நூலில் நீங்கள் எடுத்து சொன்னீங்க? ஒரு சில பரிகாரங்கள் மட்டும்தான் மூல நூல்களில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வரைதி பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட்டில் யார் அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தாலும் சரி, லைவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, 90% நான் இது பரிகாரம் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரத்துக்குரிய பரிகாரம் தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறது. அப்போ இந்த பரிகாரங்கள் பூரா உள்ளே கொடுக்குறோம், ரைட்டுங்களா? அதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் நம்மளோட யூகத்தின் அடிப்படையில் நம்ம செய்கிறதில்ல.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரசன்னம் பார்க்கும்போது அந்த பிரசன்னத்தில் இந்த பரிகாரத்தை கொடுக்கலாமா அப்படின்னு பிரசன்னத்தில் கேள்வி வைப்போம். கேள்வி வச்சுட்டு தான் அந்த பரிகாரத்தை எடுப்போம். அந்த பிரசன்னத்தில் வேணாம் அப்படின்னா நம்ம அந்த பரிகாரத்தை கொடுக்க மாட்டோம். ஓகே கொடுக்கலாம்னு சொன்னாக்க பரிகாரத்தை கொடுப்போம். அதை எந்த ஊரில் செய்யணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்படி ஒவ்வொரு ஊராக பார்த்து தான் அந்த பிரசன்னத்தில் நம்ம பரிகாரங்கள்லாம் எடுப்போம். ரைட்டுங்களா? அப்போ நம்ம பாரம்பரிய முறைப்படி ஒருத்தருக்கு திருமணமோ, குழந்தை பாக்கியமோ, வேலைக்காகவோ, கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவோ, இப்படி எண்ணற்ற விஷயங்களுக்கு நாம் பரிகாரம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு உரிய நட்சத்திரத்தில் 100% கொடுக்கலாம். இது பூராமே ஒவ்வொரு நூல்களையும் எடுக்கப்பட்ட விஷயம். அதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தொடர்போடு தான் இந்த விதிகளை பூரா நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு போக போக ஒவ்வொரு விஷயமா புரியும். எங்கெங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால இந்த பரிகாரங்களை நீங்கள் அழகாக பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எழுதி கையில் தனியாக வச்சுக்கணும். 27 நட்சத்திரத்துக்கு இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சோ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், அல்லது ஒரு பிரிண்ட் போட்டு அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா போதும். பரிகாரங்கள் கரெக்டாக இருக்கும். அந்தந்த கோயிலுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கும். நீங்கள் இப்போ பாருங்கள், எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க. எந்தெந்த கோயில் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து அவ்வளோ கிளர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிப்போம். இது ஒரு மந்திரம் இருக்குது, அதை ஒரு எந்திரத்தில் எழுதுறது. அந்த செம்பு தகட்டில் வந்து இந்த இதை வந்து காலை மாலை வந்து இந்த எந்திரத்தை எழுதி 108 புஷ்ப மலர்கள் கொண்டு அச்சுக்கணும். இல்லாட்டி புஷ்பத்தை கொண்டு 108 முறை அந்த மந்திரத்தை ஜெபித்து வந்தாங்கன்னா 27 நாட்களுக்குள்ளே இதனுடைய பலன் ஆரம்பிக்கும். ஆண்டுக்கு 13 முறை வீதம் 27 ஆண்டுகளுக்கு இதை பூஜிக்கிறவங்க தான் இந்த நட்சத்திரத்தாவே பிறப்பாங்க, நட்சத்திரமாகவே பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான நட்சத்திரம். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து தேவார பாடலில் அஸ்வினை பற்றி என்ன பாடியிருக்காங்கன்னு கொடுத்துருக்குறோம். ஆதிசங்கரர் அருளிய சிவ பஞ்சாட்சர அப்படின்றதுல அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய மால சூத்திரம் கொடுத்துருக்காரு, அதை எடுத்துருக்குறோம். அப்புறம் அஸ்வினியுடைய காயத்ரி இருக்குது. அவங்க அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்தந்த காயத்ரியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு பரிகாரங்களாக மாறும். அடுத்தது அஸ்வினி அப்படின்னா குதிரை என்று பொருள். அஸ்வினியோட அதிபதி கேது. ஒவ்வொரு பாயிண்டாக எழுதிட்டுவாங்க. உடல் உறுப்புல வந்து தலையை குறிக்கும். இது மேச ராசியில இருக்கு. இப்ப மேசம்னா செவ்வாய்ன்னு சொன்னோமா, அதிபதி மேச முதல் ராசியா, அப்ப அது தலை. செவ்வாய்னா ஆயுதம் அப்படின்னு பேர். தலை ஆயுதம், கேதுனா முடி. அப்ப முத மொட்டை அடிக்கிறதுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். ரெண்டாவது பாயிண்ட் சொன்னீங்களா, அதை மட்டும் சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்டா? அஸ்வினி என்றால் குதிரை என்று பொருள். அதுக்கு அடுத்து ஒரு சொன்னீங்க, அதுக்கு அடுத்து. இதெல்லாம் புக்கில் இல்லாம நானா சொல்லிக்கிட்டு வர்றதுமா, அதெல்லாம் அப்பப்ப எழுதிக்கிறேன். எதை சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதிபதி கேது சொன்னீங்க சார். அதிபதி கேது. இப்ப வாகனங்களுக்கு வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஹார்ஸுக்குரிய தலைவனே யாரு? அஸ்வினி தான். அப்ப முத வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப சிறந்த நட்சத்திரம் அஸ்வினி. ரைட்டா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப யாருக்காவது மேச ராசியில அஸ்வினில இருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்திக்கிட்டு இருக்கா? யாருக்கா நடத்துதா? அஸ்வினி நடத்துதா? வண்டி வாங்கினீங்களா யாராவது? மலர் வில்லியம்மா நீங்க வாங்கினீங்களா? வண்டி வாங்கினீங்க, வீடு வாங்கிருக்கோம் ஐயா. அஸ்வினி ஒன்னா பார்த்து சனியும் சுக்கரனும் சொன்னாங்க. கொஞ்சமா பேசணும். வீடு வாங்கினா வாங்கலாம். வீடு வாங்கிட்டீங்க, வாகனமும் வாங்கிடுவீங்க. ஏன்னா
இந்த வாகனத்துக்கு அதிபதியே கேது பகவான் தான். அப்போ அஸ்வினியில் யாராருக்கெல்லாம் வாகனக்காரகம், அதாவது கிரகம் ஒரு கிரகம் திசை நடத்துகிறதோ அப்போ வாகனம் வாங்கும் யோகத்தை உடையவர்கள். அப்போ 4ஆம் இடத்த அதிபதி விரயத்தில் இருந்தால் வாகனத்தை வித்துட்டு வாங்குவேன். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டப் பண்ணிக்கணும். புரிஞ்சா இல்லைங்களா? என்னங்க என்ன அம்மா போதுமா? எத்தனை ஓகேம்மா? போதுமா, ஆடி கட் பண்ணிக்கிங்கம்மா. அஸ்வினியில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எப்போ ஒருத்தர் வண்டி வாங்குவாங்க நம்ம டேட் எழுதி கொடுக்கறதுக்கு. புரிஞ்சிருச்சா? அது எந்த திசையானதாக இருந்தாலும் சரி, எத்தனாம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் சரி. 6ஆம் இடத்த அதிபதினா கடனை கொடுத்து கடனுக்கு வண்டி வாங்குவேன். 8ஆம் இடத்த அதிபதி அஸ்வினியில் உட்காந்துருக்காரு, பலமா உட்காந்துருக்காருன்னா வேற ஒருத்தர் இவனுக்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவிட்டி பண்ணணும். இது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அனுபவத்தில் கிடைக்கும். ஆனால் பாயிண்ட் நம்பர் 1, அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்கள் வாகனம் வாங்குவார்கள். ஓகே, அடுத்த பாயிண்ட். நடத்தினாலும் வாகனம் வாங்குவாங்க. அம்மா வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கிடுவாங்கம்மா. லக்ஸரி கார் வாங்குவாங்கம்மா. உறுதியா வாங்குவாங்கம்மா. இன்னமும் நீங்க அதுல என்ன பண்ணணும் தெரியுமா? தசாநாதன் ராகுவா. அப்ப 4ஆம் இடத்த அதிபதி தொடர்பு எப்போ வருதோ, ராகு திசை 4ஆம் இடத்த அதிபதி புத்தி, 4ஆம் இடத்தை பார்க்குற புத்தி, அல்லது 4ஆம் இடத்த அதிபதி சாரத்தில் இருக்க கிரகத்தினுடைய தசா புத்தியில கரெக்டா டேட் எழுதி கொடுத்தீங்கன்னா வாகனம் வாங்குவாங்க. ஏற்கனவே வாகனம் இருக்கணுமே. வாங்கிடுவாங்க, உறுதியா வாங்கிடுவாங்க. பொதுவாக வந்து 2 வீலர் நீங்க யமஹா பைக்கில் பார்த்தீங்கன்னா குதிரையோட படம் தான் இருக்கும். யமஹா பைக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து அஸ்வினியாக நம்ம பாவிக்கணும். என்னங்க, இந்த குதிரை படம்லாம் எந்தெந்த இதில் ஒரு விக்டரில் கூட குதிரை படம் போட்டிருப்பாங்க. அப்ப எதுக்கு அது போட்டிருக்காங்கன்னா அது அஸ்வினியோட சிம்பிள் தான். அஸ்வினி அப்படின்னா குதிரை, குதிரையோட படத்தை போட்டா அது அஸ்வினி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, அதாவது இப்ப நல்லா ஞாபகம், 90ஸ்க்கு பின்னாடி பிறந்த குழந்தைகள் என்பது வேறு, 90க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் என்பது வேறு. ஏன்னா இப்பெல்லாம் படிப்பை குறைன்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் ஒரு சிலருக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. வந்து 80% குறைய சொல்லலாம். இப்ப 5% அல்லது 10% தான் அந்த ஜோதிடத்தில் குறை சொல்ல முடியும் படிப்பு விஷயத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதக ரீதியாக ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டமும் மாறும். ஆனா பழைய ஆளுகளுக்கு சொல்லும் போது அஸ்வினியா படிப்பறிவே இல்லாத ஆளுங்க, என்னத்தையோ படிச்சாயா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேது என்பது ஞானக்காரகன் தானே. ஞானம் இருக்கவே போய் படிக்கிறியா? வாத்தியார் சொல்லிக் கொடுக்க மைண்டுக்குள்ள ஏறாது. வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற படிப்பு குரு. ஜாதகனே படிச்சு மெமரி பண்றாங்கல்ல, அது புதன். அறிவு, கற்றுக்கொண்ட அறிவு, ஞானத்தால் வந்த அறிவு, 3 விதம் இருக்கு. வார்த்தை புரிஞ்சிருச்சா? லெஃப்ட் சைடில் எழுதிக்கிங்க. அறிவு அப்படின்னா புதன். பிறர் சொல்லிக் கொடுத்த அனுபவ அறிவு, படித்த, அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவு குரு. ஞான அறிவு கேது. அதனாலதான் லக்னத்தில் கேது இருக்கவங்கலாம் ஞானக்காரங்கனா இருப்பாங்க, அதனால ஃபெயில் ஆவாங்க. ரொம்ப ஓவர் அறிவாளிகள் சொல்றோம் இல்லையா, அவங்க அதனால காரணம். நீங்க உண்மையிலேயே லக்னத்தில் யாராருக்கெல்லாம் கேது இருக்கோ 10வது 12வது காலேஜ் அரியர் இல்லாம வெளில வர முடியாது. அதே மாதிரி புதன் தானாக படிக்கும் அறிவு, மனப்பாடம் பண்றது. புதன் வந்து மனப்பாடம் பண்ற அறிவு. சொல்லி கொடுக்கறது மூலம் ஞாபக சக்தி இருக்கு இல்லையா? ஆசிரியர் பாடம் நடத்த அப்படியே மெமரி பவர் ஆகுதுங்களா? என்னதான் இருந்தாலும் ஆசிரியர் சொல்லி கொடுத்த பின்னாடி படிக்கிற பயிர்கள் தான் நம்ம நிறையா. அது குருவை வைத்து வருவது. இயற்கையிலேயே அவன் ஞானமா இருப்பான், படிப்பெல்லாம் இருக்காது.
எடிசன் மாதிரி விஞ்ஞானி மாதிரியே எல்லாத்தையும் கழட்டி மாட்டிவான். ட்ரெயினை கழட்டுறானாலும் ட்ரெயினை கழட்டுவான், ஃப்ளைட்டை கழட்டுறானாலும் ஃப்ளைட்டை கழட்டி மாட்டுவான், பைக்கை கழட்டுறானாலும் பைக்கை கழட்டி மாட்டுவான், என்ன வேலை சொன்னாலும் கேட்பான். நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் வேலை செய்யலைங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்து கொடுப்பான். எந்த வேலை சொன்னாலும் அவனுக்கு அந்த ஞானம் இருக்கும். ஆனால் படிச்சிருக்கவே மாட்டான். என்னத்தை போய் கழட்டி பார்த்தா பியானோ வாசிக்கிறாங்க, கிளாஸு போயிட்டு இருக்கிறோம், அவன் வாசிக்க முடியறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவன் ஒரு பாட்டை கேட்டுட்டு இது என்ன எனக்கு வாசிக்க தெரியுமே அப்படின்னு வாசிச்சு காட்டுறான். எப்படா கீ எழுத நோட்ஸ் எடுத்த அப்படின்னாக்கா அந்தந்த இதுக்கு நம்ம எடுக்கலாங்க அப்படின்னு ஞான கல்வியோடு வர்றது. புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதேனும் ஒரு துறையில் வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறிடுறாங்க கேது வலுத்தவங்க. அதனாலதான் அஸ்வினி நட்சத்திரம்னே சர்வசாதாரணமாக மருத்துவத்தை கொடுக்கும். நீங்கள் யாராலும் சரி மருத்துவமே தெரியாது சார், ஒரு 10 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கையில் கொடுறா அப்படின்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரியாயிடும். ஏன்னா அவங்களுடைய சுவாசம் நமக்கு அவ்வளோ பெரிய பலம் கொடுக்குது. இது எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஆதி காலத்துலலாம் குழந்தை பாக்கி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, குதிரை கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பெண்ணை கூட்டி போய் கேரட் நிறைய கொடுத்துருவாங்க. கேரட் கொடுத்தா அந்த துகள்கள் வந்து மூக்குக்களை அடைச்சிக்கிறோம். அது தும்முறக்கு ட்ரை பண்ணும்போது மூக்கை பற்றிக்கிறவார் அந்த 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 குதிரை ஓட்டுறவர். கடைசியில் பயங்கரமாக தும்ம வரும்போது கையை எடுத்துருவார். அந்த தும்மும் போது அந்த பிள்ளையோட முகத்தில் பட்டுரும். அதுக்கு பின்னாடி அந்த தோசை நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கி பறந்துருக்கு. அந்த சுவாசம் அவளோட உடம்புக்குள்ளே போகும்போது அந்த நோய் வந்து குணம் தாக்கமாகுது, நிவர்த்தி ஆகுது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்னங்க, புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க ஒரு சர்பத்தை அடிக்கும்போது நின்னாங்கன்னா அந்த சர்பத்தினுடைய கடைசி ஆயில் வந்து அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ள போய் செட் ஆகி உடம்பு நின்றுக்கிறோம். நம்புவீங்களா நீங்கள்? என்னடா இவன் ஒரு கிறுக்கு பையன் மாதிரியே ஒருத்தையும் சொல்லிக்கிட்டு பாரு நம்மளும் கிளாஸுக்கு வரட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிற்கிறது. குழந்தை பாக்கியமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் எத்தனை மருத்துவர் வேணால் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில் மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாங்கன்னா அந்த மூங்கில் மரம் இவங்க உடம்புக்குள்ளே இருக்க அனைத்து விஷயத்தையும் உறிஞ்சி எடுக்கும். அப்படியே உட்கார 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 உங்களுக்கு அந்த உடம்புல இருக்க பாதிப்பு பூரா சரியாகி ஆட்டோமேட்டிக் குழந்தை பாக்கியம் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்படி சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க. மூங்கில் மரத்துக்கு பால் சோறு வச்சுட்டா தம்பி அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ பரிகாரம் போல இருக்குது அப்படின்னு சொல்றது. ரைட்டா? அதையும் இன்னும் டெவலப் பண்ணலாம். மூங்கிலை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரவும், அங்கே போய் மூங்கிலுக்கு பால் சோறு படைத்துட்டு இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எழுதி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக போயிட்டு வந்துடுவேன், கிடைச்சிடும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா மூங்கில் எண்ணெய் அங்கே மூங்கில் இருக்கும். அதை சுற்றி எப்போவுமே அந்த மூங்கில் எண்ணெய் காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சுற்றி மூங்கில் அதனுடைய அந்த தொடர்பு இருக்கும். அந்த மரங்கள் அதிகமாக வளரும். நீங்கள் நல்லா பாருங்கள், அதிகமாக வீட்டுக்கு வெளியில் நிறைய பேர் மூங்கில் மரம் வளர்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயும் பெரிய பங்களாக்களில் வளர்க்குறாங்க. நீங்கள் வேலை போய் செக் பண்ணி பாருங்கள், புனர்பூச நட்சத்திரம் அதுக்குள்ளே உறுதியாக இருக்கு. அப்போத்தான் அந்த மூங்கில் மரமே வளருது. அப்போ எவ்வளோ கனெக்டிவிட்டி ஆகுது பாருங்கள். யாருமே மூங்கில் வளர்க்க மாட்டாங்க, ஆனால் இவங்க மட்டும் அந்த டிசைனை வளர்க்குறாங்க. ரைட். கல்வி உயர்வு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய ஃபெயிலியர் ஆனதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னா 2-3 டிகிரி கூட வாங்குறவங்க இருக்காங்க. என்ன ஒரு விஷயம், படித்தாலும் அந்த அறிவை பயன்படுத்த தெரியறது இல்லை. அதுதான் ஒரு மைனஸ். நைஸாக அடுத்தவங்களை போட்டு கொடுத்துருவாங்க. அஸ்வின் நட்சத்திரத்துக்காரவங்க அப்படி ஹானஸ்டாலாம் சொல்ல மாட்டாங்க. அட ஏங்க நீங்கள் வேறு அவன் ஒரு கிறுக்கு போய் அவங்களோட போய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படி சைலண்டாக போட்டு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்படி நிறைய அதாவது பொருத்தமாக கோல் மூட்டுபவர்கள் மிஸ்ஸாலாம் ஆகாது, சொன்ன மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இவங்க மட்டும்தான் அப்படியா? எல்லா நட்சத்திரத்துக்கும் இது இருக்கு. இதில் அஸ்வின் நட்சத்திரத்தில் எல்லாருமே அப்படியா அப்படின்னா எல்லாரும் அப்படி கிடையாது. எப்படி எடுக்கணும் தெரியுமா? அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம் இருக்கு. ரைட்டா? இந்த 4 பாதத்தையும் நம்ம பிரிக்க பழகணும். நெருப்பு, நிலம், காற்று, நீர். ரைட்டா? அது எப்படி? அஸ்வினி 1ஆம் பாதம் மேசத்திலே நவாம்சத்தில் உட்காரும், ரிஷபத்தில் 2ஆம் பாதம் உட்காரும். அப்போ 3ஆம் பாதம் எங்கே உட்காருது?
மிதுனம். 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 அப்ப அது என்ன ராசி? காற்று ராசியில யாரு பிறந்தாலும் சரி அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களை போட்டு கொடுத்துருவாங்க. அஸ்தம் 3ஆம் பாதம் பாருங்க, காற்று ராசியில் உட்காரும். நீங்க அஸ்தத்தை மட்டும் கூட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரூம் விட்டு வெளில போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா தகவலும் உங்க வீட்டுக்கு வந்துடும். அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம், அஸ்தம் 3ஆம் பாதம், ரோகிணி, அதாவது சந்திரனோடது, குருவோடது, கேதுவோடது, இதெல்லாம் நீங்க 3ஆம் பாதத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்தது இங்க பார்த்துக்கணும். இது துளாராசி 3ஆம் பாதம் வருது பாருங்க. அடுத்தது கும்பராசியில் வந்து உட்காருது இல்லையா, இவங்கள்ட்ட மட்டும் பிறரை பற்றி சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அடுத்தது போட்டு கொடுக்கறது அல்லது ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து சொல்றது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும். இயற்கை மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையிலேயே அவங்களுக்கு மருத்துவ குணம் உண்டு. நீங்க நிறைய அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா சித்தா மருத்துவம், நீங்க நிறைய பேர் பாருங்க சித்தா மருத்துவத்துக்குள்ள இருப்பாங்க. சித்தா மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க அஸ்வினியாக அதிகப்படியாக இருக்கிறாங்க. என்ன ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒன்று பேசுவாங்க, நம்ம வாட்டில் உட்காந்துன்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா. டே தூங்கிட்டேன்டா ப்ளீஸ் விடுடா அப்படின்னு சொல்லந்தட்டிக்கு பேசுவாங்க. ஐயா ஒரு டவுட். அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மொட்டை அடிக்கிறது சிறந்தது சொன்னீங்க. எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் அஸ்வினி? ஆமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் அஸ்வினி நட்சத்திரம் மொட்டை அடிக்கலாம். அவங்களுக்கு அந்த சந்திர பலமோ அல்லது தாராபலமோ இருந்துட்டா ரொம்ப சிறப்பு. ஆமா, ரைட்டா. இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க ஏழ்மையான நிலையில பிறந்திருந்தாலும் சரி, நல்ல உயர்குடியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, தன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. 3 நாளாக பட்டினி கிடந்தாலும் யார்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்கு கீழேயும் டம்மியாக உட்கார மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் அந்த தலைமை பண்போடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பேசி நயந்து புகழ்ந்து உயர்த்தி அந்த விஷயத்தை காரியத்தை சாய்த்து கொண்டு இட்டு உதைப்பார்கள். சரியா வருதா? என்ன உங்க வீட்டுக்குள்ள அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்கெல்லாம் இப்போ இது பண்ணணும்ல, உங்க வீட்டுக்குள்ள இருக்க குணம்லாம் இருக்கா, கரெக்டா இருக்கா? நீங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறதட்டிக்கு அந்த குழந்தை வந்து அருமையாக பேசும், எல்லாமே பண்ணிடும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணும், நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் கேட்காது. அது மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஆனால் நேர்மையாக இருப்பாங்க, அதில் எல்லாம் குறையில்லை. ரைட்டுங்களா? நீங்கள் இந்த குதிரையோட குணத்தை பூரா நீங்கள் வச்சுக்கணும். குதிரைக்கு வால் எப்படி இருக்கு? அப்போ குதிரை வால் கொண்டை போட்டிருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க. நம்ம பயிர்களே முடிய வளர்த்துட்டு அந்த கொண்டை போட்டு திரியவங்க பூரா அஸ்வினி தான். தலையை பப்பரப்பான்னு விரிச்சு திரிறாங்க பாருங்க, அது பூரா கேது தான். ஆனால் அஸ்வினிக்காரன் மட்டும் அந்த ரப்பர் பேண்டை போட்டிருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க பாருங்க போனி டைல் கொண்டே போட்டிருப்பாங்க. இந்த டேண்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, டேண்டர்ஸ் கட்டாயம் அஸ்வினிக்கு பாதிக்கும்.
அதிகப்படியாக பாதிப்பு தரும் அல்லது முடி கொட்டிடும். இந்த 2 விஷயத்தில் ஒன்று அடைஞ்சாகணவங்க. நெத்தியில் புடைச்சிருக்கணும் அல்லது மச்சம் இருக்கணும், வெட்டுக்காயம் இருக்கணும். இதெல்லாம் அஸ்வினியோட அங்கங்கள், தெரிஞ்சுக்குங்க. ஆனால் 3ஆம் பாகத்துக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட இந்த நோயினுடைய தலையில் ஏற்படக்கூடிய டேண்டர்ஸ் பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஆமா, ஆமா, அந்த பிரச்சனை வந்து ஒரு சிலர் கொஞ்சம் குறைஞ்சு வேணா வரலாம். ஏன்னா அந்த ஸ்கின் உறிஞ்சிடும் அவங்களுக்கு. இங்க பாருங்க, எப்போதுமே ராகுவோட நட்சத்திரத்தையும் கேதுவோட நட்சத்திரத்தையும் என்ன சட்டையை கழட்டுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்படின்னா தோலை உரிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுலேயே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தா தோல் உரியும், இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதும் சட்டையை கழட்டி போட்டுறது இல்ல, புது சட்டை வந்துடுது இல்ல, அப்ப புது ஸ்கின் உருவாகும் அவங்களுக்கு, அல்லது ஸ்கின் கலர் மாறிடும். இது எத்தனாம் பாவகத்தோட தொடர்பு வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பாவகத்துக்குரிய இடத்தை சொல்லிடலாம். கோயில் ஈடுபாடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தைகள்லாம் பிறக்குதுங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து இரட்டையர்கள் அப்படின்னு பேர். இது எல்லாருக்கும் இல்லை. 5ஆம் பாவக அதிபதி அஸ்வினியில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக்அப் பண்ணணும். 9ஆம் பாவக அதிபதி அஸ்வினியில் இருக்கா, அப்போ குழந்தை பாக்கி 2 குழந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அஸ்வினி, புனர்பூசம், விசாகம் இதெல்லாம் நிறைய பேர் இரட்டை குழந்தை பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் இரட்டை குழந்தைக்கான வாய்ப்பு உடைய நஸ்திரங்கள். அதே மாதிரி அஸ்வினி பசங்க பிள்ளைங்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் கையில் வச்சுக்கிறாங்க. அதனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். அப்புறம் நம்ம சும்மா சொல்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் அபார்ஷன் நடக்கதான் செய்யுது, இருந்தாலும் இவங்க வந்து போன ஜென்மத்தில் நர்ஸாக இருந்து நிறைய அபார்ஷன் செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லது இவங்க குடும்பத்திலே இவங்களுக்கு, அதாவது இவங்களே போன ஜென்மத்தில் அபார்ஷன் பண்ணதுனால இவங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால கருக்கலைப்பு செய்யக்கூடாது, அதுக்கு உதவிக்கு போகக்கூடாது. கரு வளர்றதுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தாங்கன்னா, உதவி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த தோஷம் குறையும். ஒண்ணுமே வேணாம் சார். இங்க பாருங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து குழந்தை சார்ந்த விஷயத்துல கேட்டாங்கன்னா கட்டாயம் அபார்ஷன் ஆகும்னு சொல்லலாம். இதெல்லாம் நடந்திருக்கு. என்னங்க, அஸ்வினி அன்னைக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கேட்டாங்கன்னா குழந்தை கரு உற்பத்தி ஆயிருந்து அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி அபார்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லணும். ரைட்டா? நீங்க இரட்டையர்கள் அப்படின்னா இன்னொரு விஷயம் பாருங்க. நீங்க பிரசன்ன பார்க்க போறீங்க, நட்சத்திரத்தை வகுப்பு படிச்சிருக்கீங்க. அஸ்வினி அன்னைக்கு யார் வந்தாலும் பாருங்க, ஏற்கனவே ஒரு விஷயத்தை இருந்துக்கிட்டு கேட்பாங்க. திருமணத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களாம் அஸ்வினியில் வந்து தான் கேட்குறாங்க 2வது கல்யாணத்தை பற்றி. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை பற்றி அது தேவை என்று மீண்டும் கேட்குறாங்க. அப்போ குழந்தைய பற்றி கேட்டால் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். வேலையை பற்றி கேட்டால் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேலை என்னாச்சு, கல்யாணத்தை பற்றி பார்த்தா ஏற்கனவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணி அல்லது கல்யாணம் பண்ணி என்னாச்சு அப்படிலாம் கேட்கணும். அஸ்வினி அன்னைக்கு எந்த கேள்வி வந்தாலும் அவங்க வீட்டில் அது இருக்கும், இன்னொருக்கா அது கிடைக்கணுன்றக்காண்டி கேள்வி வருது.
இந்த பாயிண்ட்டை லெஃப்டில் எழுதி வச்சுக்கலாம். பெரிய கனரக வாகனங்கள் பூராமே அஸ்வினி தாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய வாகனம் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. சித்தர் வழிபாடு செய்யணும். என்ன சித்தர்னு பிற்பகுதியில் சொல்றேன். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வீடு சார்ந்த பிரச்சனை இருக்கும், காம்பவுண்டு பிரச்சனை உண்டு, பக்கத்து வீட்டுக்கு இவங்களுக்கு அடிதடியே உடனடும். அதனால என்ன பண்ணோம், அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்போ வீடு கட்டினாலும் தனி காம்பவுண்டு தான் வச்சுக்கணும். இல்லாட்டி என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனை உண்டு. பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மேக்சிமம் இவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது வீடு பூட்டி கிடக்கும், புழங்காத வீடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வீடை கட்டிட்டு வெளியூர் போயிடுவாங்க. இப்படி நிறைய இருக்கு. சிம்ம ராசிக்கு ஏற்ற மாதிரி யாருமே வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி மேச ராசிக்கு வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு பூட்டியே கிடக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்ன? மேசராசிலிருந்து 4வது வீடு என்ன வீடு? கடகம் என்ன ராசி? கடகத்தினுடைய ராசிகளுடைய குணம் என்ன, தன்மை என்ன? ஊமை ராசின்னு பேரு. ஊமை ராசி அப்படின்னா 4ஆம் வீடு வீடு, மேசத்துல இருந்து 4வது இடம் வந்து வீடு, அது ஊமை ராசி. அப்ப வீடு பூட்டி கிடக்கும் ராசி, அவ்வளவுதான். 4வது வீடு குளமா, அப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்கும். மேசம் வந்து நெருப்பு ராசியா, ரைட்டா? அப்ப சூரியனோட நெருப்பு ஒளி வந்து வீட்டுல படுற மாதிரி இருப்பாங்க. மலை ராசியா மேசம், அப்ப கொஞ்சம் உயரமா இருப்பாங்க. வீடு ஒரு ஸ்டெப்பாவது கொஞ்சம் உயர்த்தி மற்றவங்கள விட அதிகமா உயரம் பண்ணி கட்டுவாங்க. இப்போ மேசம்னா மண்ணுங்க. என்ன மண்ணு? மலையில் கிடைக்கக்கூடிய மண். அந்த மண்ணை வெட்டித்தான் நெருப்பில் சுடுவாங்க. அப்போ மண்ணை நெருப்பில் சுட்டா என்ன மாறும்? ஆமாம். அப்போ இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே செங்கல் இருக்கும். மலை என்ன கரிசல் மண்ணிலே விளையும்? செம்மண்ணில் தானே இருக்கும். அதனால என்ன பண்ணணும், இவங்க வீட்டில் எப்போதுமே செம்மண் இருக்க மாதிரி பாதுகாப்பு வச்சுக்கிறோம். வீட்டில் பூத்தொட்டியாவது செம்மண்ணில் போட்டுக்கணும். அடுத்தது, நம்ம எல்லாருமே ஒரு வீடை மாற்றும் போது பழசெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இவங்க வந்து இந்த பழசை தூக்கிட்டு போறதுக்கே ஒரு வீடு வாங்கணும். அவ்வளோ பழைய ஆட்கள் வச்சிருந்த பொருள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அதாவது மூதையார்கள் பயன்படுத்திய பழமையான பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஏதாவது பொருள் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்கள்ட்ட. எங்க தாத்தா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அஸ்வினி பெண்கள் வந்து கொஞ்சம் ஏமாறும் தன்மையுடையவர்கள். ஏன்னா கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் திடீர்னு நீ ஏமாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் அஸ்வினியில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் அஸ்வினியில இருந்தா கணவன் மருத்துவராகவோ அல்லது மருத்துவத்துறையை சார்ந்தவராகவோ ஏதேனும் ஒரு மருந்து விஷயத்துல கனெக்டிங்ல இருக்காரு. அதே மாதிரி ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் அஸ்வினியில இருந்தா மனைவி மருத்துவம் சார்ந்த ஒரு கேட்டகரியில இருக்காங்க. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், எழுதிக்கிங்க. அஸ்வினியில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு அரசு சார்ந்த அனுகூலம் உண்டு. ஒரு பாயிண்ட். செவ்வாய் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு கணவன் மருத்துவ குணம் படைத்தவனாக வருவேன். அதுக்காண்டி டாக்டரே வருவாரா, இதெல்லாம் போட்டு ஊசியெல்லாம் போடுவாரான்னு கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணம், மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், அல்லது மெடிக்கல் பொருட்கள் வாங்கி விற்பனை பண்ணுறவனாக இருக்கலாம், அல்லது இயற்கை மருத்துவம் தெரிஞ்சவனாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று. நீங்கள் மெடிக்கலில் படிச்சிருந்தா மெடிக்கலில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் இப்போ மெடிக்கல் படிச்சிருக்கீங்க, அப்போ அஸ்வினியில் செவ்வாய் இருக்கார், உறுதியாக மருத்துவரை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினியில் செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பூர்வீக சொத்து பூரா அழிஞ்சு போயிடும். பூர்வீகத்திலே இருக்க முடியாது. சுக்கரை இருந்தாருன்னு என்ன ஆகும்? அவளே மெடிக்கலில் இருப்பா, இல்லாட்டி மருத்துவமாக இருப்பா. அப்புறம் இங்கே போய் நீங்கள் சினிமா கூட்டி போக முடியும்? ஏதாவது கோயில் வரத்துக்கு கூட்டிகிட்டு தெரிய வேண்டியது. எப்போ பார்த்தாலும் விரக்தியாக சொல்லி அவர் கிடக்கிறாரு அப்படின்னே விரக்தியாகவே பேசுவாள். எப்போதுமே விரக்தி மனப்பான்மையிலே பேசக்கூடியவளாக இருப்பாள். ஒரு ஆணோட ஜாதத்தில் சுக்கிரன் அஸ்வினியில் இருந்தால் திருமணமே அவனுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். சீக்கிரத்தில் திருமணமாகாது. புதன் இருந்தால் காதல் உண்டு, நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க. சூரியன் இருந்தாக்கா அப்பா ஏதாவது ஒரு தலைமை பண்புல இருப்பார், தலைமை பொறுப்பிலே இருக்கிறார். ஆன்மீக துறையிலேயோ அரசியல் துறையிலேயோ ஏதோ ஒரு வகையில் இருக்கார். ஏன்னா சூரியன் உச்சமடைகிறார்ல அஸ்வினியில, 3ஆம் பாதத்துல தான் உச்சமடைகிறாரு. ஆனால் 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடக்கூடாது. 10ஆம் தேதி குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ அனைத்து சுற்றி இழந்துருவியா. சூரிய உச்சம் நல்லா பார்த்துங்க. 10ஆம் தேதி பிறந்த குழந்தைகளோட பாருங்க, உங்கள் அப்பா அனைத்து சுற்றியும் அழிச்சிட்டாரா அப்படின்னு கேளுங்க, ஆமான்ருவேன். ஆனால் நம்ம வந்து பூர்வீக சொத்து உண்டுன்னு நூல்களில் கொடுத்துருக்குறோம், இருக்கும். ஆனால் அதை விற்பாங்க. இவன் பிறந்ததுக்கு முன்னாடி தான் அது அழியும். அதனால் என்ன பண்ணணும், டக்குன்னு இவன் பிறந்த அஸ்வினியில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றதாலும் சரி, அஸ்வினியில் குழந்தை பிறந்தால் பூர்வீக சொத்து உண்டு, செவ்வாய் அஸ்வினியில் இருந்தால் பூர்வீக சொத்து அழியும். கவனமாக எழுதிக்கணும். அஸ்வினில ஒரு குழந்தை பிறந்து அது செவ்வாயா இருந்தா பூர்வீக சொத்து 10ஆம் தேதி பிறந்து. அப்படி இல்லை, செவ்வாய் அஸ்வினியில் இருக்கவங்களுக்கே சொத்து அழியும். பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும், எல்லா லக்னத்துக்காரங்களுக்கும். யாராருக்கு செவ்வாய் அஸ்வினியில் இருக்கு? நம்ம ஜாதகத்தை பார்த்தா தானே. நல்ல ஜோசியத்தை பார்த்துக்கலாம்னு வச்சிருக்கோம்யா அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கேட்டகரியை மாற்ற போகிறோம் நம்ம. எப்போதுமே மேச ராசினாவே ஏதாவது ஒரு பகுதி பூசாமல் இருப்பாங்க. ஏன்னா செங்கல்லாம் தெரியுற மாதிரி தான் அந்த வீடு இருக்கும்.
இவங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாதுங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது, தோஷத்தை தந்துடும். இப்ப அஸ்வினிக்கு பின்னாடி நஸ்திரம் என்ன? ரேவதி. அஸ்வினிக்கு முன்னாடி நஸ்திரம் என்ன? பரணி. இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு என்ன மிருகம்? ரெண்டுக்குமே யானை தான். அப்ப ரெண்டு யானையை கட்டி இருக்கிற இடத்துல கொண்டு குதிரையை கட்ட முடியுமா? நசுக்கி போடும். தும்பிக்கையில் ஒரே போட்டு தள்ளி போடுவான். இவருக்கு மட்டும் யானை படம் வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது, விபத்து நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களாம் யானை கோலத்தை தாண்டினாங்கன்னாவே விபத்து சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். விபத்து ஆயிடுவாங்க. யானை கோலமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வீட்டுக்குள்ள போடக்கூடாது. நீங்க சும்மாவே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யானை படம் வரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும். அதே மாதிரி வீட்டு வாசல்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, முன்னாடி யானையெல்லாம் சிற்பம் மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் நிறைய வீட்டில் எடுக்க சொல்லியிருக்கிறேன். எடுத்துக்கிட்டே நல்லா இருக்கிறாங்க. அஸ்வினில் பிறந்தா ஏதேனும் யூனிஃபார்ம் போடுற அளவுக்கு அமைப்பும் உண்டு. ஏத்தக்கூடாது. யானை படமே உள்ள இருக்கக்கூடாது. கஜலட்சுமி தியேட்டர் கூட போகக்கூடாது. கஜலட்சுமி பிள்ளைகளோட பழகப்படாது. என்ன, விநாயகர் வேற, யானை என்பது வேறு, புரிந்து கொள்ளுங்கள். சரியா? மாடி வீட்டில் வசிச்சாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். கீழ் வீட்டில் வசிக்கிறாங்கன்னா கடைங்கப்பி பிரச்சனையில் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் உயரமான இடத்துல வசிக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஐயா இது உண்மைதாங்கய்யா. போன வருஷம் வரைக்கும் மாடி வீட்டுல இருந்தீங்கய்யா. ஓரளவுக்கு வருமானத்துக்கு கரெக்டா இருந்ததுங்க. ஓகே. இப்ப இடம் கோயம்புத்தூர் வந்து கீழ் வீட்டுல இருக்காங்கய்யா. உண்மையை சொல்லணும்னா ஒரு 10 ரூபீஸ்க்கு கூட ஒரு ஜாபோ எதுவுமே இல்லாம இருக்கீங்கய்யா. எல்லாமே நின்றுடும். எடுத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணி வேலைக்கு போனேன். பல வகையில வருமானம் வந்துட்டு இருந்ததுங்கய்யா. அதான் இப்போ சுத்தமா எதுவுமே இல்லைங்கய்யா. சரி, இப்போதைக்கு என்ன பண்ணோம்னா டேபிள் சேர்ல உட்காந்து பழகிக்க, தரையில உட்காராதீங்க. ஆமா, கீழே வந்து அப்படி அவசியம் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா பாயம் பெட்ஷீட்டோ போட்டு தான் உட்காரணும். சாப்பிடும்போதும் பெட்ஷீட் போட்டு தான் உட்காரணுமா? ஆமா, சாப்பிடும் போதா இருந்தாலும் சரி கீழே உட்காந்து சாப்பிடவே கூடாது. சரிங்கய்யா. அதுக்காண்டி நின்றுக்கிட்டே சாப்பிடலாம ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் செரிமானம் ஆகாம போயிடும். நல்லா உட்காந்து ஏதாவது ஒன்று விரிச்சு அதுக்கு மேலே உட்காந்து சாப்பிடணும். அஸ்வினி நட்சத்திரம் குறைஞ்சது தசாவத்தை 7 வருஷம் ஃபுல்லா. 6 வருஷம் பிறக்கிறவங்க இருக்காங்க, 5 வருஷம் பிறக்கிறவங்க இருக்காங்க, 3 மாசத்துல கூட பிறக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எந்த பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு பார்த்தா அதை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணோம்னா பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் சுக்கிர திசையிலேயே திருமணத்தை பண்ணிடணும். அப்படி பண்ண முடியலைன்னா சூரிய திசை தாம்பத்தியத்துக்கு சிறந்த திசை கிடையாது. 3வது திசையாக வர்றதுனால அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டம், ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணணும், இப்போ 6 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்போ 21 வயசில் பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணிடணும். 21, 22க்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த 4-5 வருஷத்துக்குள்ள 1-2 குட்டி குழந்தை வந்துடும், அல்லது ஒரு குழந்தையா வந்துடும். அப்போ இந்த சூரிய திசையில் வர்ற பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா சூரிய திசை சூரிய புத்தி பெரிய ஆக்ரோஷம் கொடுத்துரும். நான் தான் ஏற்கனவே இது தலைமை பண்பில் இருக்கும். ஏன்னா
அப்போ என்ன செய்யும், சூரிய திசையில் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆயிடுவாங்க. இந்த சூரிய திசையில் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடச்சிருது, அதில் பிரச்சனை வர்றதில்லை. ஏன்னாங்க இந்த குழந்தைக்கு பெற்றுக்கிறதுக்கு போகிறாங்கல்ல, திருப்பி வர்றதெல்லாம் டிமாண்ட் ஆகிடுது. அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். அப்போ அந்த சூரிய திசையில் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆச்சு, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம யோகினி நிற்கிறத பார்க்கணும். சுக்கிரன் எந்த பக்கம் நிற்கிறாரு, அவரை எதிர்த்து போயிடக்கூடாது. சூளம் பார்த்துக்கிறணும். சூளத்தில் அனுப்பணும்னு வச்சுக்க திருப்பி ரிட்டர்ன் வரமாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஜோதிடர்கள். அம்மா வீட்டுக்கு இப்போ பிரசவத்துக்காக அனுப்புகிற போது சுக்கிரன் எந்த திசையில் நிற்கிறாரு, சூளம் எந்த, சூள் அப்படின்னா கர்ப்பம் அப்படின்னு இருக்கு. நம்ம சூளம் பார்க்கறதே கர்ப்பிணிகளை அனுப்புறதுக்கு தான், ரைட்டுங்களா? அப்ப ரொம்ப முக்கியம், கர்ப்பிணிகளை மாப்பிள்ளை வீட்டில இருந்து அம்மா வீட்டுக்கு கூட்டி வரும்போது இந்த ரெண்டையும் அதி முக்கியத்துவம் பார்த்துட்டு தான் இந்த சூரிய திசையில கூட்டிட்டு வரணும். எப்போதுமே பார்த்து தான் கூட்டு வரணும். இதுல இம்பார்ட்டண்டா கூட்டு வரணும். ஏன்னா சூரிய திசையில போனா இவங்களுக்கு தாம்பத்திய சுகமே ரொம்ப இல்லாம போயிடுது. ஏன்னா அடிக்கடி போட்டு சூரியன் செவ்வாய் நடக்கும்போது பிரச்சனை வந்துடுது, சூரியன் ராகு நடக்கும்போது பிரச்சனை வருது, சூரியனு கேது நடக்கும்போது பிரச்சனை வருது. சரியா? அப்ப என்ன ஆகும், குருவில் மட்டும்தான் நல்லா இருக்கு, புதன்ல பரவாயில்ல, சுக்கிரன்லையும் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் தருது. அதனாலதான் இந்த சூரிய திசை அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெரிய யோகங்களை தர்றதில்லை. அப்படி யோகத்தை தந்தா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளால முடியறது இல்லை. புரிஞ்சிருச்சா? இதே 4வது திசை பாருங்க, சந்திர திசை பாருங்க, வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கிடுவாங்க. புரியுதா இல்லையா? இந்த சூரிய திசையில ரொம்ப ஆக்ரோஷத்தை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா போதும், விட்டு கொடுத்து போக பழகிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. சந்திர திசை வரும்போது எப்படி இருக்கு, ரொம்ப அற்புதமான பலன்லாம் இருக்கு. வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குற யோகங்கள்லாம் கொடுத்துருக்கு. என்னங்க, அதுக்கடுத்து செவ்வாய் திசை எப்படி இருக்கு, திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குது, ஆனா விபத்தையும் கொடுத்துருது. ராகு திசையில் என்ன ஆகும், ஏற்கனவே அஸ்வினி கேது, இங்க ராகு வேற வந்துடுறாரு. 2 மனச்சாட்சி இல்லாத கிரகங்களும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க அவங்க போன போக்குல தான் ராகு திசையில் இருப்பாங்க. அனைத்து இன்பங்களை அடையணும், அனைத்து போகங்களை அடையணும், அப்படியா இப்படியான்னு சொல்லி தெரிஞ்சிருவாங்க. அதனால ரொம்ப கவனமா ராகு திசையில போகங்களை குறைச்சாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். சுகங்களை சந்திர திசையில சுகங்களை குறைச்சாங்கன்னா வீடு வண்டி வாகனம் கிடைச்சிடும். சூரிய திசையில நான் அப்படின்றத சொன்னா குறைச்சாங்கன்னா நல்ல புத்திர பாக்கியம், பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், நல்ல அன்பான கணவன் இப்படி எல்லாம் கிடைச்சிடும். இதெல்லாம் நம்ம கவனமா வச்சுக்கிறோம். செவ்வாய் திசையில வீடு கட்டுவாங்க சார், ஆனா ஒரு விபத்தையும் சந்திக்கிறாங்க சார். ஒரு விபத்து விழுந்து எந்திரிக்காம தப்பிக்கவே முடியாது. பொதுவாகவே செவ்வாய் திசையில விபத்து நடந்தே ஆகும். யாருக்கா இருந்தாலும் கல்யாணமாகாத ஆளுங்களுக்கு விபத்து நடந்து ரத்தம் சிந்திருச்சுன்னா கல்யாணம் ஆயிரும். செவ்வாய் திசையில ஒருத்தருக்கு ரத்த காயம் பட்டுருச்சுன்னா வீடு கட்டுவேன், இல்லாட்டி கல்யாணம் பண்ணுவேன், ஒரு சுவிச்சத்தை கொடுத்துருவார். ஆஃப் பண்ண உங்களுக்கு பூரா வீடியோ அனுப்ப மாட்டேனே, பேரெல்லாம் எழுதி வச்சிட்டனே. உங்களுக்கு விஜயவாணி, விஜயலட்சுமி, உஷா, விஜயரவி, சாலினி, கீதா, ஹரி யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம். ரைட்டு. சரி, இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறவங்களாம் கல்யாணத்துக்கு போயிட்டு ஹெட்ஃபோன் போட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற இல்லை, கிரகப்பிரவேசம் முகூர்த்தம் தப்புங்க சார். முகூர்த்தமே மாசி மாசத்துல கிரகப்பிரவேசமே பண்ணக்கூடாதுங்க சார். யார் சொல்றதை கேட்கறது? ஆழம் காலம் 2 விஷத்தை சிவன் சாப்பிட்றாரு. ஆழ கால விஷம் சாப்பிட்டார், ரைட்டா? மாசி மாசத்துல தான் சாப்பிட்றாரு. அதனாலதான் மாசியில குடி போகக்கூடாதுன்னு சொல்றது. ஸ்திர ராசி அப்படின்னு நூல்கள் இவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸ்திர ராசியில வீடு கட்டுங்க, ஸ்திர ராசியில வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், வீடு குடி போகக்கூடாது. உணவே விஷமாக மாறும், மருந்தே விஷமாக மாறும், ரைட்டா? அவங்க வீட்டில் ஃபுட்டு நீங்க செய்கிற போது நீங்க போய் சாப்பிட்டா நைட்டு செஞ்ச உணவு காலையில் கெட்டு போயிடும். மாசி மாசத்துல வீடு குடி போறது சிறப்பே கிடையாது.
50 பேரும் மாசியில தான் வீடு எல்லாம் ரெடியாகி வீடு கிரயப்பிடிச்சு நாளைக்கு 4 பத்திரிக்கை வந்துருக்கு. போய் சாப்பிட்டு பாட்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறேன். ஐயா உண்மைதான். இங்க இன்னைக்கு ஏத்தாப்படி வீட்டுல பால் காய்ச்சினாங்க, 15 லிட்டருமே அப்படியே கெட்டு போச்சுங்க. இல்லை எல்லாம் நல்லா இருக்கட்டும். இப்படி மாசி மாதத்தில் பண்ணவங்கள வைகாசி மாதம் எல்லோரும் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி போய் குடி போங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஜோதிடர்கள் நமக்கு அதை கூடிய விடையும் கொடுத்தாகணும். பலன்கள் எவ்வளோ மோசமாக சொன்னாலும் அதுக்கு இருந்தாலும் அதற்குரிய ரெமிடியும் கொடுத்து பழகணும். நம்ம வேறு வழி என்ன பண்ணுறது? இல்லாட்டி வைகாசி மாதம் மீன் கிரக பிரச்சு பண்ணுற அளவுக்கு பணம் வசதி இல்லை அப்படின்னாங்கன்னா எல்லோரும் வீட்டை விட்டு ஒரு நாள் முதல் நாள் வெளியில் போயிட்டு மறுநாள் வந்து நல்லா ஒரு பசுவோட கோமியத்தை கொண்டாந்து நல்லா தெளிச்சுட்டு மீண்டும் பூஜை அவங்களே பூஜை பண்ணி ஒரு பாலை காய்ச்ச சொல்லுங்க. இப்படித்தான் நம்ம பரிகாரம் கொடுக்கணும். வேற என்ன பண்ணுறது? சொல்லுமா சோனா, என்ன சொல்ல வர சொல்லுமா. மாசியில் திருமணம் பண்ணால் இன்னொரு கல்யாணம் பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்போம். மாசியில் திருமணத்துக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? மாசியில் வீடு கிரக பிரவேசம் தான் பண்ணக்கூடாது. கிரக ஆரம்பம் செய்யலாம், கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணலாம் மாசியில். மாசியில் கல்யாணம் ஆச்சு. ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணாலே சொந்தத்தில் கல்யாணம் நடக்காது தெரியுமா? யாராவது மாசி மாதத்தில் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு கல்யாணம் சொந்தத்தில் நடந்திருக்கா? தெரியுமா யாருக்காவது? இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேளுங்களேன். அதே பாடியிருக்காங்கன்னா மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமி உனக்கு தேர்ந்து பாடினாங்க, அதனால் ட்ரை பண்ணி பார்த்தோம். பண்ணுங்க, சாப்பாடு கூட கெட்டு போயிடும். மாசியில் உணவு சார்ந்த விஷயங்கள் விஷமாக மாறும். பங்குனியில் இல்லறம் இனிக்காது. அமைதியாக சிவன் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் அப்பப்போ தியானத்துக்கு போயிடுவார்ல. ஏன்னா அவர் கோபக்காரருங்க, போர் வீரனில் மிகப்பெரிய போர் தலைவன். ஏன்னா அவரை ஜெயிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆளுமை மிக்கவர். அப்போ என்ன செய்வார்னா, அவர் டக்குன்னு கோபத்தை குறைக்கிறதுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நமக்கு என்ன தெரியும் சாமிகளை பற்றி, நமக்கு என்ன தெரியும்? அப்போ என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மன்மதன் ரதியும் வர்றாங்க. இந்த மன்மதன் குசும் பிடிச்சல, இந்த சுக்கரன் வலுத்தவங்க பூரா குசும் பண்ணுவாங்க. ரைட்டா? அதுலேயும் சுக்கரன் ராகு சேர்ந்திருந்தாலே, ராகு சுக்கரன் ஜாதத்தில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குசும் பண்ணுவாங்க. என்னங்க? ஏன்னா போகக்காரகன் ராகு, சுக்கரன் ஆசைக்கு அதிபதி. என்னங்க? சுக்கரன் வலுக்காம காதல் பண்ண முடியாது. புதன் சுக்கரன் சேர்ந்தாதான் காதலே வரும். இல்லாட்டி அவன் காதல் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லாது. ஓ நீ தான் என் காதலியா, கல்யாணம் பண்ணிக்கணுமா, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து பேசு அப்படிங்கிறான். இவன் போய் பேச மாட்டான். புதன் சுக்கரன் சேர்ந்துருந்தாத்தான் அவன் போய் பேசுவான். அப்போ சுக்கரன் தான் காமத்துக்கு அதிபதி. ரைட்டுங்களா? இவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, இவர் தியானமாக பண்ணுறாரு. இப்போ பாரு, வீட்டுக்கு ஓட வைக்கிறேன் பாரு அப்படின்னு அவர் அம்பை விடுறாரு. அண்ணன் திரும்பி பார்க்குறாரு, என்னைய வாடா நீ இது பண்ணுற, டொப்புடி எரிச்சு போடுறாரு. அப்படி எரிச்ச மாதம் வந்து பங்குனி மாதம். நீங்கள் பங்குனியில் வீடு பார்த்துட்டீங்கன்னா உங்களால் சீக்கிரத்தில் வீடு மாற்றவே முடியாது. பங்குனியில் மட்டும் வீடு மாற்றி பாருங்கள், அப்படியே குனிஞ்சு போயிடும் வீடு, அப்படியே தான் உட்காந்து கிடக்கணும். ஏன்னா பங்குனியில் வீடை மாற்றிக்கிடுவோம், வைகாசியில் வேறு வீடு மாற்றிடலாம்னு சொல்லி நீங்கள் மாற்றி பாருங்களேன், அந்த வீடை மாற்றுறதுக்கு உங்களுக்கு 10-12 வருஷம் ஆயிடும். அப்ப என்ன மாசம் தான் சார் வீடு போகிறது? வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம். அதுவும் கார்த்திகைக்கு தீபத்துக்கு முன்னாடி மட்டும்தான் மாற்றணும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, ஆமாம் ஆமாம், தையிலே மாற்றலாம். நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் புரட்டாசி, மார்கழி, ஆடி, மாசி, பங்குனி இதெல்லாம் குறித்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வீட்டுக்காரனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருப்பீங்க, அவன் தங்கச்சி உங்களை கொடுமையாக கொடுமை பண்ணுவா, அவளை கடுப்பில் இருக்கீங்க. அப்போ அவளுக்கு இருந்து பழி வாங்கணும்னு நினச்சாக்கா பங்குனி மாதம் குறித்து கொடுத்துடலாம். ஏன்னா அப்போதே அவங்க வீட்டுக்காரன் திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா மன்மதனே எரிஞ்சு போயிட்டாரு. அப்போ பங்குனி மாதத்தில் எப்படி இருக்க இல்லறம் இருக்காது.
தவறான இல்லற சேர்க்கை தான் பங்குனி மாசத்துல குடி போறவங்களுக்கு வரும். அதனால அந்த மாதத்தை எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் குறிச்சு கொடுக்கூடாது. ஒரு ஜோதிடன் எதிரிகள் கேட்டா கூட நீங்க நல்ல நாளை குறிச்சு கொடுத்தாகணும். அடுத்து போவோம். அஸ்வினி நட்சத்திரத்துல முத நம்ம தூக்கணாங்குருவியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தூக்கணாங்குருவின்னு ஒரு குருவி இருக்குது. அந்த குருவி முத வீடு கட்ட, அந்த குருவி கூடு கட்ட ஆரம்பிக்கிறது அஸ்வினியில் கட்டும். அஸ்வினியில் கட்டி அதிலிருந்து 18வது நட்சத்திரத்தில் தான் வீடுக்குள்ளே குடி போகும். அந்த 18வது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். அதனால தான் கேட்டையில் பிறந்தவர் மன கோட்டை கட்டி வாழ்வார் அல்லது கோட்டை கட்டி வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ராசி கட்டம் ஒன்று போடுங்க, பக்கத்தில் இன்னொரு ராசி கட்டம் போடுங்க. எவ்வளோ விஷயத்தை நீங்கள் அப்படி டியூன் பண்ணலாம்னு பாருங்கள். நீங்களே சிந்திச்சு பலன் சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இதுலேயே நீங்கள் ஒரு 10-20 பாயிண்ட் நீங்களே சிந்திச்சு எடுக்கலாம். போட்டிங்களா? மேச ராசியில் அஸ்வினி எழுதுங்க. அந்த மேச ராசியை நெருப்பு ராசின்னு எழுதுங்க. அப்போ இவங்க உடம்பு எப்படி இருக்கும்? சூட்டு உடம்பு. இந்த சூடு குறையக்கூடாது. முதல்ல நீங்கள் இயல்பான ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. தலை வந்து சூடாக இருக்கலாமா? தலை சூடாக இருக்கக்கூடாது. கால் வந்து சூடாக இருக்கலாமா? கால் குளிர்ச்சியாக இருக்கணும், தலை குளிர்ச்சியாக இருக்கணும், கால் சூடாக இருக்கணும். என்ன பாண்டியன் சார்? அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? கால் வந்து எப்போதுமே குளிர்ச்சியா இருக்கணும், சூடாகக்கூடாது. இந்த ரெண்டும் மாறிச்சுன்னா நம்ம உடம்புல பாதிப்புன்னு அர்த்தம். அது மாதிரி நெருப்பு ராசி அப்படின்றப்ப அவங்க உடல் நெருப்பு தன்மையோட இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. முதல் ராசியா எதுக்கு எடுத்தாலும் நான் தான் முதல்ல போய் நிற்பாங்க. ராசியை வச்சு நம்ம எடுக்கிறோமா? கேது டக்குன்னு பாருங்க, அப்படியே விரக்தியா போய் உட்காந்துக்குருவாங்க. விரக்தி நிலைமையில உட்காந்துருப்பாங்க. திடீர்னு தத்துவம் பேசுவாங்க. கேது வந்து தத்துவம் தானே, அப்படியே ஞானம் வந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா கேது ஞானக்காரகன். ஆனா அதை தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எப்போதுமே செவ்வாய் நட்சத்திரங்களும் சரி, செவ்வாயோட ராசிகளும் சரி, தனக்கு எல்லாமே தெரியும்னு பேசும். அடுத்தது இங்க பாருங்க, அது செவ்வாய். அதுக்கடுத்து பிளஸ் கேது. செவ்வாயும் கேதுவும் எழுதிக்கிங்க. நிறைய ஜோதிடர்கள் உருவாவார்கள், நிறைய மருத்துவர்கள் உருவாவார்கள், நிறைய ஞானிகள் உருவாவார்கள், தத்துவ மேதைகள் உருவாவார்கள். அக்குபஞ்சரு. நீங்க அஸ்வினி நட்சத்திரம் பாருங்க, நிறைய கேபிள் டிவி வச்சிருக்கவங்களாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. வயர் இருக்கு இல்லையா, வயர் சார்ந்த தொழில்கள்லாம் செய்வாங்க. எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, எம்ப்ராய்டரி, தையல் மிஷின், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச தொழிலாக இருக்கும். நிறைய பேர் இந்த தொழிலில் இருப்பாங்க. அதே மாதிரி நர்ஸு, அதிகப்படியான நர்ஸுகள் வந்து அஸ்வினியில் இருப்பாங்க. இது ஒரு சாப்டர் வச்சுக்கிறோம். இது மேசராசிக்குரிய சாப்டர் மட்டும் வச்சுக்கிருவோம். ரைட்டா? நவாம்சத்துல 1ஆம் பாதத்தை எழுதுங்க. நவாம்சத்துல சந்திரனை வந்து மேசத்துல 1, ரிஷபத்தில் 2, மிதுனத்தில் 3, கடகத்தில் 4, இப்படி 4 எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணு, கீழே வாங்க.
அந்த 2 ராசி கட்டத்துக்கு கீழே வாங்க. மேசம், அதாவது செவ்வாய் பிளஸ் கேது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன்னா மேசத்தில் இருக்குது. அதுக்கடுத்து 2வது பாயிண்ட் வந்து செவ்வாய் கேது பிளஸ் செவ்வாய் 1ஆம் பாதம். அப்ப இவன் அறிவாளியா இருக்க முடியுமா? ஞானகாரகன் 2 செவ்வாய்க்கு பகைக்குள்ள மாட்டிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? இவனுக்கு அந்த ஞானம் இருந்தாலும் அதை பயன்படுத்த தெரியாம போயிருவான். பேசுறது எப்படி பேசுவான்? ரவுடி மாதிரியே பேசுவான். வாய்ஸ் எப்படி இருக்கும்? ஓவர் வாய்ஸாக இருக்கும். சவுண்ட் ஓவர் சவுண்டா இருக்கும். குணம் எப்படி இருக்கும்? நிறைய முட்டாள்தனமான விஷயத்தை செய்வாங்க. ஏன்னா 2 ஆடு இடையில கேது, 2 ஆட்டுக்கு மத்தியில குதிரை. அப்ப இந்த குதிரை எந்த மிருகத்தோட இருக்குதோ அந்த மிருகத்தினுடைய தன்மையில தானே இருக்கு போகும். ஆட்டு மந்தையில இருந்தா என்ன பண்ணும்? ஆடு மாதிரி தான் தெரியும். மாட்டு மந்தையில இருந்தா என்ன தெரியும்? மாடு மாதிரி தான் தெரியும். நீங்க குதிரைக்கு ஏன் கண்களை வந்து பொத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? கண்களை ஏன் பொத்தி வச்சிருக்காங்க? அறிவாளி பிள்ளை ராஜலட்சுமி, நீ ரொம்ப அறிவாளி. அதனாலதான் பெங்களூர்ல கொண்டே விட்டாய் போல இருக்குது. நீ இந்தியாவில் இருந்தா, தமிழ்நாட்டில் இருந்தா உன்னைய நம்பி எல்லாரும் வந்து வருத்தப்படுவாங்க. அதனால நீ பெங்களூர் பரப்புறமா டிக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாய் போல இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சது. ஏன்னா சென்னையில இருந்தாக்க மற்ற அறிவாளிலாம் உருவாக்க முடியாதுல்ல. கண்கள் வந்து சென்சிட்டிவான கண்கள், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஒரு சின்ன ஒரு தூசி பட்டுச்சுனாலும் அந்த தூசி கண்ணுக்குள்ள போய் சொருகிக்கிறோம். இருக்க கண்கள்லயே ரொம்ப மென்மையானது குதிரையோட கண்கள். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூசிகள்லாம் போய் பட்டுச்சுன்னா அதுக்கு அந்த அப்படியே ஒரு கொப்பளம் மாதிரி வந்து அது கண்ணே தெரியாம போயிடும். அதனால ரொம்ப வேதனைப்படும். அதனால என்ன பண்ணுவாங்க, பாலைவனங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குதிரையோட கண்களை எடுத்துருவாங்க. குதிரை ஓட்டுறவங்க பாலைவன நாடுகள்ல எல்லாம், நிறைய நாடுகள்ல எடுத்துருவாங்க. நம்ம மட்டும்தான் கொஞ்சம் அறிவாளித்தனமா என்ன பண்ணுவோம், எந்த பக்கம் இருந்து இப்படி காத்து இப்படி வச்சிட்டோம்னா 2 பக்கம் இருந்து காத்துல இருந்து தூசிகள் வந்து கண்ணில் படாம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஐடியா பண்ணோம். நிறைய பேர் பாருங்க இப்படி போட்டிருப்பாங்க குதிரைக்கு கண்களை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளை இல்லை, நம்மளெல்லாம் பார்த்தா மிரண்டு போயிடும், கடகண்ணியை பார்த்தா மிரண்டு போயிடும்ன்றக்காண்டி கண்ணை பொத்தி வச்சுட்டாயின்னு சொல்லுவோம். அது காரணம் இல்லை, சென்சிட்டிவான கண்களை உடையது தான் குதிரை. அதனால தான் மேசராசிக்கு கண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்களுக்கு கண் பாதிப்பை சரி பண்ண முடியாது. என்ன குமாரகுரு சார், கரெக்டாக இருக்க விஷயம்? இதில் கண்கள் வந்து மேசராசியில் வந்து வெளியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாதத்துக்கு மட்டும் கண் வந்து வெளியில் தெரியும். ஒடுக்கு விழுந்துடும், நெத்தி வந்து இது மேலே வந்துடும். ஒன்று கண்ணு உள்ளுக்கு போயிட்டு கண்ணு மட்டும் தெரியும். ஏன்னா மேசராசி ஆட்டினுடைய கண்கள்னு பேரு. மேசராசி 1ஆம் பாதம். ரிஷபராசிக்கு கண்கள் வந்து சின்னதா மாறிடும். ரிஷபராசி கண்கள் வந்து சிறுசா மாறிடும். ஒரு சிலருக்கு மட்டும் மாட்டு கண்ணு மாதிரி இருக்கும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. 3ஆம் பாதத்து கண்கள் தான் அழகிய கண்களை உடையவர்கள். 3ஆம் பாதத்து கண்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பாதங்களை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்ணுல இருந்து, முடியில இருந்து, மூக்குல இருந்து A to Z சொல்லி ஆகணும். நீங்க பல்லே பாருங்க, 1ஆம் பாதத்தினுடைய பல்லு 2ஆம் பாதத்தினுடைய பல்லும் வித்தியாசம் உண்டு. பெருசு பெருசா இருக்கும். 3ஆம் பாதத்து பல்லு தான் அழகா இருக்கும். 4ஆம் பாதத்து பல், அந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுடைய பல்லு வந்து ஏதாவது கடுமையான பொருளுக்காக பல்லு உடைஞ்சிரும். பால் போல பல்லு உடையவர்கள் அது. ரைட்டா? சரி, இப்போ 1ஆம் பாதத்துல செவ்வாய் கேது செவ்வாய், 2ஆம் பாதத்துக்கு செவ்வாய் கேது சுக்கிரன். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, செவ்வாய் கணவன், சுக்கிரன் மனைவி, 2 பேத்துக்கு இடையில யார் இருக்கா? கேது உட்கார்ந்துருக்காரு. இந்த வாழ்க்கை தான் ரொம்ப போராட்டமா இருக்கும் கணவன் மனைவி. நீங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரனே தான் பொண்டாட்டி வெளியில காட்ட மாட்டேன், தான் பொண்டாட்டி டம்மி பண்ணி தான் வச்சிருப்பேன். பெரிய அறிவாளியா இருக்கும் அந்த புள்ள, மிகப்பெரிய அறிவாளிய சோறாக்க வச்சுட்டு சும்மா உட்கார வச்சிருப்பாங்க. எந்த நண்பர்களுக்கு அறிமுகம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் மேசராசிக்காரன். இவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் செய்வேன். மேசராசிக்காரன் மனைவிட்டு ஆலோசனை கேட்டதாக சரித்திரமே கிடையாது.
அப்படி கேட்குறான்னா காசு வாங்குறக்காண்டி ஐடியா கேட்குறான்னு அர்த்தம். வாங்கிக்கிட்டு அப்புறம் கழட்டி விட்டுருவேன். இதான் ஒன்றை எதிர்பார்த்து கேட்கறது. 27 நட்சத்திரங்களில் மனைவியை மட்டம் தட்டும் நட்சத்திரம் மேசம். காரணம் புரிஞ்சிருச்சா? செவ்வாய் ப்ளஸ் செவ்வாய், 2 செவ்வாய் சேர்ந்தா அங்கே அவன் அறிவாளியாக இருக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் அறிவாளிக்குரிய பாவகம், கல்விக்குரிய பாவத்தில் 4ஆம் பாவத்தில் கொண்டாந்து செவ்வாய் நீசமடைய வைக்கிறாங்க. அடுத்தது செவ்வாய் கேது சுக்கிரன், கணவன் மனைவி எப்போது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் கேது புதன், சொத்து தகராறு இருக்கும். இது மட்டும் லவ் மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருத்தன் செவ்வாய் வலு இல்லாம லவ் மேரேஜ் பண்ணவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் பலமா இருந்தா தான் அவன் லவ் மேரேஜ் பண்ணலாம். செவ்வாய் கெட்டு போனவனுக்கு யாருக்குமே லவ் மேரேஜ் நடக்காது. நீங்க ஒண்ணுமே கேட்க வேணாம். செவ்வாய் நீசம் என்னங்க, யாராவது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஒன்று கூட இல்லைன்னு பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க சார், நான் பார்க்குறேன் சார், அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா சார். செவ்வாய் வலுத்தாத்தான் லவ் மேரேஜ் நடக்கும். என்ன காரணம்? அவன் தாங்க மனசு திடப்படுத்துறேன், தைரியமா போய் ஒரு பொண்ணுட்டு அப்ரோச் பண்ணுவேன். அப்ப செவ்வாய் வலுக்காம எப்படி லவ் மேரேஜ் நடக்கும்? லவ் மேரேஜ் நடக்காது. அப்ப செவ்வாய் தைரியத்தை கொடுக்குது. மிதுன ராசியில பகை பெற்றிருந்தாலும் சரி முரட்டுத்தனமான தைரியத்தை கொடுக்கும். பகையோட இருந்தாலும் முரட்டுத்தனமாக உண்டு. அதிகமா ஏன் 3ஆம் பாவத்துக்கு லவ் மேரேஜ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுறது காரணம் செவ்வாய் அங்க பலகீனம் அடைஞ்சிடறாரு, புதன் வலுவடைகிறார். அப்ப என்ன ஆகுது? புதன் கேது சேர்றதுனால காதல் ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ராகுது. அப்ப செவ்வாய் கேது புதன், இங்க கோபம் குறைஞ்சிரும். ரொம்ப சாஃப்டா இருப்பேன். 3ஆம் பாவத்துக்கார நல்ல அறிவாளியா இருப்பேன். 2க்கு மேற்பட்ட டிகிரி முடிப்பேன். நல்ல ஞானவனாக இருப்பான். நாலாம் பாதம் ரொம்ப மென்மையா இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் சார் பேசுவது ஸ்மூத்தா பேசுவாங்க. இவங்க பேச மாட்டாங்க. என்ன, செவ்வாய் கேது சந்திரன் எழுதணும். இந்த 4ஆம் பாவத்துக்காரவங்க மட்டும் ரொம்ப ஸ்மூத்தா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எதை சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க. என்னங்க, என்ன குழப்பம் இருந்தாலும் கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுவாங்க. ஆனா அப்பா கூட வாழ்றது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அப்பா கூட மட்டும் வாழ்றது 4ஆம் பாவத்துக்காரவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் கேது சந்திரன் கேது இணைவு இருக்கு இல்லையா, சந்திரன் கேது இணைவு வந்து தந்தைக்கு திருப்தியான நிலையில இல்லை, அம்மாவை கஷ்டப்படுத்தும். சந்திரனும் கேது சேர்ந்த ஜாதகமே அம்மா வந்து விரக்தியில தான் வாழணும், அல்லது அப்பனை பிரிஞ்சு வாழணும், அப்பே இல்லாம வாழணும், இல்லை அப்பை கொடுமைப்பட்டான்னு சொல்லி வாழணும். சந்திரன் கேது சேர்க்கையே திருப்தி இல்லாத சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை. செவ்வாய் கேது கூட திருப்தியானது தான். என்கிட்ட ஒரு கலை வந்துடும், ஏதாவது ஒரு ஜோதிடம் மாத்துருவாங்க, இல்லாட்டி மருத்துவம் மாத்துருவாங்க, இல்லாட்டி ஞானம் கல்வி கிடைச்சிரும், ஏதாவது ஒன்று கிடைச்சிரும். ரைட்டுங்களா? இப்ப 3ஆம் பாதத்தில் இருக்கவங்க நல்ல சிறப்பு கல்வி அடைவாங்க. 4ஆம் பாதம் பரவாயில்ல. 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் பார்த்துக்கணும். இது 1ஆம் பாதத்துல தான் கல்வி சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அப்ப ஒரு கிரகம், இப்ப சந்திரன்றதை எடுத்துருங்க, ஒரு கிரகம் எந்த கிரகம் அஸ்வினியில் நிக்குது, எந்த பாவகத்தில் நிக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி காலங்களில் நம்ம என்ன நடக்கும் அழகா எடுத்துடலாம். ரைட்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருவோம். எல்லாம் சொந்த பந்தம் கல்யாண காட்சிக்கு போகணும், டிப்பன் வாசனை வேற தூக்கிட்டு இருக்கோம். அதனால இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருவோம். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அதிகமாகும்.